இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூடான உப்பு பருப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். உப்பு பருப்பு கடைஞ்சிருக்கேன். வத்தல் மட்டும் போட்டு தாளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம் ஜீரகம் எல்லாம் போட்டு தாளி போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு. பாருங்கள், துவரம் பருப்பில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, புளியெல்லாம் இதில் அரைச்சி இது பண்ண மாட்டேன். நான் தக்காளி மட்டும் போட்டு நம்ம வீட்டு சாம்பார் தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் சாம்பார் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த பொடியும் சேர்க்கல. நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டு